ஏமா தியாகராஜ எஸ்டேட்டுக்கு தானே வழி? எந்த எஸ்டேட்டுக்கும் குறுக்கு வழிதாங்க. ஆனா ரோடு சரிஞ்சு போச்சு. பின்ன எப்படி போறது? வந்த வழியே 20 மைல் பின்னாடி போய் பெரிய ரோட்டை பிடிக்கணும்னு சொல்லுடி. பெரிய ரோட பிடிச்சிட்டா இன்னொரு 15 மைல் கிழக்கால சுத்தி வரணும்னு சொல்லுடி. அம்மாடி, அவ்வளவு தூரம் என்னால சுத்த முடியாது. இத கார்லயே தானா? எஸ்டேட்டுக்கு போக முடியாது. பள்ளத்துல விழுந்து பரலோகத்துக்கு தான் போக முடியும். அடி சக்க, பரலோகத்துக்கு அனுப்புற புண்ணியவதி எங்க உன் மூஞ்ச காட்டு. நான் சொல்லலைங்க, இவதான் சொன்னா. வாவ், கை கடக்கமா கச்சிதமா தான் இருக்கா. வாங்கடி போலாம். இருங்க இருங்க, நான் பண்ண போற சர்க்கஸ பாத்துட்டு போங்க. ஆமா, இவர் பெரிய அனுமாரு லங்கையை தாண்ட போறாரு. தான் அப்புறம் புரியும். நான் லங்கையை தாண்டற ஹனுமாரா இல்ல உன்னை கார்ல தூக்கிட்டு போற ஆம்பள சிங்கமான்னு. மேஸ்திரி, நாளைக்கு பிளான்டேஷன் ஒர்க்குக்கு ஆளெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சுல்ல? ஒரு நாளைக்கு 60 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 59 பெண்கள், ஒரே ஒரு ஆண். அந்த ஆண் நீதானோ? தப்பா நினைக்காதீங்க, இந்த பயலுல விட்டு அரட்டடிப்பாங்க. பெண்கள்னா பொறுப்பா வேலை செய்வாங்க. அதுல எனக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆமா, மேற்க நம்ம தோட்டத்துல என்ன பயிரிட போற? அதுல பாருங்க, இந்த உருளைக்கிழங்க போடலாம்னா மக்கி போயிடுதுங்க. கேபேஜ் போடலாம்னா பூச்சி எல்லாம் அரிச்சிடுதுங்க. எங்க இப்படி செஞ்சா என்னங்க? பேசாம இந்த சீசன்ல அந்த பூமிக்கு ரெஸ்ட் விட்டுலாமே. உனக்கு பர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாதான் என் எஸ்டேட்டே உருப்படும். எதுக்கும் அதை யோஜனை செய்யுங்க. எங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சட்டு புட்டுன்னு கேளுங்க. ரொம்ப குளிருது. ஆமா, கோடவுன்ல சல்பேட் உர மூட்டையெல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல? ஐயோ ஐயோ, நம்ம கூலி ஆளுங்க அதை காய்ச்சி குடிச்சுட்டானுங்க. ஆனா நான் ஒண்ணு கலந்துக்கலீங்க. குடிச்சா கூட தப்பு இல்லைங்க. குடிச்சிட்டு வந்து என்னடா உன் முதலாளி, பொல்லாத முதலாளி, அள்ளி கொடுத்துட்டான், கண்ணா அப்படின்னு திட்டாங்க. எஜமா விசுவாசம் மனசு கேட்கல, சொல்லிவிட்டு. ஏன் மேல தண்ணி விழுதுல? நடந்து தொலையா. நீங்க தானே ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு பதில் சொல்லி சொன்னீங்க. நின்னுட்டேன். சரி, வேலைக்கு போய் பாரு. அம்மா அம்மா, அந்த பைப் எப்படி தரீங்களா? ஏ பாதி நனைஞ்சிட்டேன், முழுக்க இங்கேயே குளிச்சுட்டு போயிடலான்னு ஒரு அபிப்பிராயம். போயா நீ. அம்மா, டிபன் ரெடி. யாஹூ, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சந்துரு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அர்ச்சனா, என் பெல்ட் கொண்டா. கொண்டா, நானே போடுறேன். இது என்ன புது பழக்கம்? சந்துரு வந்திருக்கல்ல. மத்தவங்களுக்காக என் பழக்கத்தை மாத்திக்க நான் ஒண்ணும் தயாரா இல்ல. அர்ச்சனா சொல்றது இல்ல. நானே போடுறேன். பரவாயில்ல, வாடா. நாங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யம். எனக்கு சரியா பெல்ட் போட்டுக்க வராது. வழக்கமா இவதான் போட்டு விடுவா பெல்ட். இத பாரு சந்துரு, ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள எந்த ஒளிமரம் இருக்க கூடாது. இதுதான் எங்க பாலிசி. நாங்க 2 பேரும் எப்பவும் ஃப்ரீயா தான் பழகுவோம். ஆனா ஓவரா போக மாட்டோம். தட்ஸ் குட். ஐ லைக் இட். நாங்க ஃப்ரீயா பழகுறத நீ லைக் பண்றியா? அது இல்ல தியாகு. சரி சரி, வா டிபன் சாப்பிடலாம், வா கம். நீ வரலையா? நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. மை காட், இதனால என்கிட்ட சொல்லவே இல்லையா? சந்துரு, இது ஜோக். நாங்க 2 பேரும் இப்படிதான் அடல் சொல்லி ஜோக்க அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்போம். நான் கொடுத்து வச்சவன். காசு கொடுக்காம இதெல்லாம் பார்த்து ரசிக்க நல்ல சான்ஸ். ஏய், என்னடா அது? ஓ, உங்க 2 பேரோட அந்யோன்யத்தை பார்த்து ரசிச்சதுல இதை மறந்துட்டேன். டேய், என் பிரசன்ட் மிஸ்ஸஸ் தியாகு. ஸ்டாப். அர்ச்சனா. ஓகே அர்ச்சனா, இது உங்களுக்கு. நோ, உனக்கு. ஓகே பாபா, உனக்கு. ரொம்ப நல்லா இருக்கடா உன் பிரசன்டேஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கப்ளிங்ஸ். லவ்லி சாரி. Thank you சந்துரு. தேங்க்ஸ் சொன்னா போதாது. இத நீ கட்டிக்கிட்டு வரணும். உனக்கு பொருத்தமா இருக்கான்னு தியாகு சொல்லணும். என் செலக்ஷனுக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். தியாகு, அப்ப வா. என்ன முழிக்கிற? வா ரூமுக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நீ இப்பதானே சொன்னேன் நம்ம பழக்கத்தை எல்லாம் மாத்திக்க கூடாதுன்னு. பழக்கமா? அதான்டா, நீ புது படம் வாங்கிட்டு வந்தியா? அது என்ன சொல்லிடுறதா? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா முடியுமா? நானே சொல்லிடுறேன். எப்ப புதுப்படம் வாங்கிட்டு வந்தாலும் இவர் தான் எனக்கு கட்டி விடுவாரு. எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம். அப்போ இவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் நீதான்? இல்லையே, எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த சான்ஸே தியாகு கொடுக்கறதே இல்ல. என்னாச்சு? கண்ட இடத்துல கிள்றாரு. இது ஏ இல்ல, டபுள் ஏ. ஏய் அர்ச்சனா, எந்த கோட்டையை பிடிக்க யோசிச்சுட்டு இருக்க? நம்ம 2 பேரும் இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் செஞ்சுட்டு இருக்க கூடாது தியாகு. டூ லேட். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தப்படல.
நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாமேன்னு நினைச்சேன். இப்போ லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம். கிளுகிளு பிள்ளையே, நினைச்சா ரூமுக்குள்ள போறோம், பேசுறோம். என்ன திடீர்னு? சுஜாதா நாவல் ஏதாவது படிச்சியா? நாவல் படிக்கல. இன்னைக்கு போயிருந்தமே அந்த கல்யாணத்துல ஒரு காதல் காட்சியை பார்த்தேன். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். காதல் காட்சியா? ஆமா, ஹீரோ நம்ம சந்துரு, ஹீரோயின் ராஜுவோட தங்க நித்யா. நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன்? சைட்டு நான் உங்க சைட் அடிச்சதை பார்த்து நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சந்துரு, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? நித்யா உன் வலையில விழுந்துட்டா போல இருக்கே. நீ பாத்துட்டியா? வேற யாராவது பாத்திருந்தா உன் தலையை அங்கேயே சீவி இருப்பாங்க. தியாகு, வேண்டாம் சந்துரு. அந்த இனத்துல இருக்கிற எந்த பொண்ணோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு இருக்கு. தியாகு, நான் அவள ரொம்ப விரும்புறேன். பார்கெட்டர் இல்லனா உங்க அப்பா உன்னையே மறந்துட வேண்டியதா இருக்கும். ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? இளம் காதலர்களை பிரிக்கிற பாவம் உங்களை தான் வந்து சேரும். அர்ச்சனா, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச நீ கூட அப்படி பேசுற? இவன் மெட்ராஸ்ல எந்த பொண்ணையாவது காதலிக்கட்டுமே? ஆமாண்டா, அத்தை பொண்ணையும் மாமன் பொண்ணையும் காதலிக்கிறதுல என்னடா த்ரில்? லைஃப்ல ஒரு அட்வென்ச்சர் வேணா? என்னால எச்சரிக்கை தான் முடியும். அப்புறம் உன் இஷ்டம். அப்ப என்ன முடிவு? நித்யாவை அடைந்தே தீருவேன். இதுதான் முடிவு. சபாஷ், உங்க காதல் கதை ரொம்ப விறுவிறுப்பா போகும் போல இருக்கே. அப்பப்ப நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்றியா? பாலிஷ்டா தான் சொல்வேன். பின்ன பச்சையாவ கேக்குறேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. முள்ளு மேஸ்திரி. தம்பி, இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரியா? இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கையை பிடிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க. அது இல்ல மேஸ்திரி, பாவம் அந்த பொண்ணு கால்ல முள்ளு குத்திருச்சு, எடுத்தேன். நீங்க ஏன் அந்த முள்ள எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். தம்பி, இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கால்ல முள்ளு குத்திச்சுன்னு வைங்க, வெளியூருக்காரங்க நம்ம தொட்டு எடுக்க கூடாது, நொண்டிக்கிட்டே போகணும்னு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா சட்டம் அப்படி. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரி? வெங்காய மேஸ்திரி. தம்பி, இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. அம்மா, இருங்க இருங்க. அதாவது இந்த ஊர் ஜாதிகார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்தல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க. ஐயோ, இருங்க தம்பி. அம்மா, வெளியூருக்காரங்க நாம அந்த பொண்ணை தொட்டு தூக்க கூடாது, ஆத்தோட போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். ஐயோ அப்பாடி. என்ன 2வது சட்டம் அப்படி. என்ன இது அக்கிரமமா இருக்கு? அக்கிரமமா? இளரத்தத்துல பேசுறீங்க. தம்பி, பயங்கரமான கதை ஒண்ணு. ஞாபகப்படுத்தி சொல்லு. தம்பி தம்பி, கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி. அந்த பொண்ணு கிட்ட வெளியூருக்கார பழக ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், அடுத்த நாள் ஒரு காலை வெட்டி விட்டானுங்க. பாவம், அந்த பையன் இப்ப விந்தி விந்தி நடக்கிறான். ஏன் தம்பி, தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா? இந்த கட்டுக்கதையை என்ன நம்ப சொல்றீங்களா? கட்டு கதையா? நான் சொல்றது கட்டு. தம்பி, நான் சொன்னேனே, பாவம் அந்த ஆளு இவர்தான். மேஸ்திரி, இந்த துப்பாக்கியை வாங்க எனக்கு இவ்வளவு ஒரு நாளாச்சு. மேஸ்திரி, நீ சொல்றது நிஜம்தான்? மேஸ்திரி, வெள்ளக்காரல முதலாளி வீட்டுக்கு வந்திருக்கிற பையன் யாரு? வெள்ளக்காரல வந்திருக்காரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பையன் எப்படி? நல்ல மாதிரியா இல்ல? பையன் ரொம்ப நல்ல மாதிரிங்க. வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, அதுக்காக வாயில விரல வைக்காதீங்க. ஏன்னா நான் வச்சது இல்ல. ஆமா, எது கேக்குறீங்க? நம்ம ஊரை பட்டணம்னு நினைச்சுக்கிட்டு கார்ல சர்ரு புரண்டு போறதும் வரதும், நம்ம பொண்களை பார்த்து சிரிக்கிறதா? ரொம்ப தப்பாச்சுங்களே. நீ அவங்க கூட சுத்துறியா? நான் எங்க அவரோட சுத்த போறேன்? அவர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. அவர் கேட்ட கேள்விக்கு டான் டான் பதில் சொல்வேன். அவர் இது ஆறான்னு கேட்பாரு, ஆமாங்க இதுக்கு பேரு ஆறுதான். இது மலையான்னு கேட்பாரு, ஆமாங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி போ. ஓ முதலாளி கிட்ட போவானான்னு பாக்குறேன். அவங்கிட்ட சொல்லி வை. சொல்றேன். என்ன என்ன என்ன? மறுபடியும் சொல்றேன், அவன் அங்க நின்னா இங்க நின்னான்னு தெரிஞ்சது ஒன்ன தொலைச்சிருவேன். சரி, என்ன தொலைது? தம்பி, என்னங்க தம்பி, என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க? பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? அது வாஸ்தவம் தான். எங்க முதலாளி, அதாவது உங்க ஃப்ரெண்டு தியாகோட அம்மா எங்க வர்றாங்க, அவங்களுக்கு சதா கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், இல்ல நெருக்கமா பேசணும். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அப்பப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன். தம்பி, என் முதல்ல கூட முடியல, என் சம்சாரம் போயிட்டா. ஐயோ பாவம், அவ்வளவு சின்ன வயசுலயா? தம்பி, நீங்க நினைக்கிற போயிட்டா இல்ல, இன்னொருத்தனோட போயிட்டா. அன்னில இருந்து எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போச்சு. ஆனா என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம். 35 வயசுல ஒரு பொண்ணு, டீச்சர் அம்மா, விதவை, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். யோ, நீ கூட பரவாயில்லையா? ஆனா தம்பி, உங்களை மாதிரி இல்லனா அந்த பொண்ணை கோயில கூட்டிட்டு போய், இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு இல்ல,
வெளியூர்கார பொண்ணு தானே சத்தியம் வாங்கிட்டு அப்புறம் தாலி கட்ட போறேன். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? உங்களுக்கு என்ன தம்பி விளையாட்டா இருக்கு? தம்பி, அந்த நித்யா புத்தியா அந்த வகைரா வச்ச அந்த பையன் ஒருத்தன் வாஞ்சின்னு பேரு என் சட்டையை பிடிச்சுக்கிட்டான். யோ மேஸ்திரி, வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி வீட்டுக்குள்ள வந்தானே, அந்த பையன் யாரு? அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான். தம்பி தம்பி, நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா 16 வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ணேன். நமக்கு ஏன் தம்பி வம்பு? ஆமா தம்பி, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடுவோம். அது வாஸ்தவம் தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹார்லிக்ஸ் இருக்கா? 1 minute. மெட்ராஸ் தம்பி, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. அது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி கூட. ஏன் இது ஹாஸ்பிட்டலா? ஆள பாரு. அது வாஸ்தவம் தான். பரவாயில்ல, வந்துட்டா வந்துட்டா. தம்பி ஒதுங்கு 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 ஒதுங்கு. ஐயோ, யோ என்ன வண்டியிலே படிச்சு படிச்சு சொன்னா கேட்டீங்களா? அங்க பாக்காதீங்க, அங்க பாக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அங்க பாக்காதீங்க. ஹார்லிக்ஸ் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இப்பதான் நல்ல புள்ள. தம்பி, எங்க பார்த்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சோடா கலர்ல என்ன இருக்கு? முதல்ல போங்க. முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி? அதான பார்த்தேன், உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான். சந்திரு, உங்க காரை வெளியில பார்த்தேன், அதான் உள்ள ஓடி வந்துட்டேன். ஒரு இடம் விட மாட்டீங்களே. இதுங்க ரெண்டுத்துக்கு நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க. Would you show that? சார், ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு. அந்த பொண்ணு அவ அப்பவே போயிட்டா. அப்பாடா, வாங்க போலாம். தம்பி, நல்ல வேளை தம்பி, அந்த பொண்ணு எங்க நம்மளோட வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ, தம்பி தம்பி, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பொண்ணுக்கு என்ன துணிச்சல் இருந்தா நம்ம பின்னாலே ஏறி வந்துட்டு நம்மளே கரெக்டா பண்ணுது. தம்பி, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். மரியாதையா வண்டியை நிறுத்து, என்ன இறக்கி விட்டுரு. நாங்கெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியலீங்க. ரொம்ப நல்ல பையனாச்சே, படிச்சவன். இல்லைங்க, அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகிறதாவும் என் காதுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சுங்களே. அப்படிலாம் நடக்கூடாதுங்களே. என் காதுக்கு செய்தி வந்தது தப்பா? ஐயோ, அதை சொல்லிங்க. அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன். இது வதந்தியா இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க, என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும். அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க விருந்தாளி ஆச்சுங்கிறதுக்காக தான் மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சொல்றேங்க, புத்தி சொல்றேங்க. நானும் சொல்றேங்க சொல்றேங்க. இத பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க. அப்புறம் நீங்க அரைக்குறை உடம்போட தான் அல்லாணும் அப்படின்னு சொல்றேங்க. இத பாருங்க, சிரிச்சு சிரிச்சு பேர் தான் அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அதையும் சொல்றேங்க. அப்ப நீங்க புறப்படுங்க புறப்படுங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சுங்க, நாங்க வரோங்க. ஐயா, அவர் பகை நமக்கு இருக்குங்க. பேசாம விலாசத்தை சொல்லுங்களேன். யோ மேஸ்திரி, ஐயா தான் விலாசம் தெரியாதுங்கிறாருல, அப்புறம் நீயே உளர்ற. அம்மா, நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை பார்த்தா உளர ஆரம்பிச்சிடுறேன். இதோ பாருங்க ராஜு, நான் தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு அவன் வருவான் போவானே தவிர நான் அவன் வீட்டுக்கு போனதில்லை. அவன் விலாசமும் எனக்கு தெரியாது. விலாசம் தெரியாது? சார்,
உங்களை பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுது. முகம் தான் சார் குழந்தைத்தனமா இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க தான் சார். அதுக்குல்லப்பா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா? விலைவாசி எல்லாம் பயங்கரம். இன்னும் போக போக ஏறுமே தவிர இறங்காது சார். கொஞ்ச நாளாவது இவங்களும் அனுபவிக்கட்டுமே லைஃப. அப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க பூர்ண சம்மதம். சார் எங்க 2 பேருக்கும் சம்மதம் சார். நான் சாட்சி, அவ்வளவுதான். ஒரு சாட்சி போறாதப்பா. ஒரு பட்டாளமே வரும் சார். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உன் வயசு என்ன? 23 23. உன் வயசு? நான் சொல்றேன் சார். நீ சுமாரு. இவ வயசு வந்து நீ பேசாத, அவ பேசட்டும். வயசை கேக்குறாரு. வயசு என்னம்மா? 17 சார். 17? ஐயோ, ஆமா சார் 17. விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. 17 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சார் அவ அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டா. அவ வீட்டுல சரியா ஜாதகம் கணிக்கல. அவ வயசு 21. ஆமா சார். போய் சொல்லாத. அவளே 17 சொல்லிட்டா. நியாயமா நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். நல்ல பையனா ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. நல்லா உபதேசம் பண்றீங்க சார். நாங்க வரோம். மாலையை விட்டு போறீங்களே. திருட்டு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு ஜோடி வராமலா போயிடும். அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும். வாங்க. எங்க ஆ? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உன் பேர்ல தப்பே இல்ல. உன் வயசை அதிகமா சொல்லணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்க நான் தான் மறந்துட்டேன். இப்ப என்னங்க பண்றது? உனக்கு கல்யாண வயசு ஆகுற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். டேய் திலீப், இப்ப எங்கடா தங்குறது? கவலைப்படாத. என் ஃப்ரெண்டோட இடம் காலியா இருக்கு. அவன் டிரான்ஸ்பர்ல கோயம்புத்தூர் போயிட்டான். மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம். இதுதான்டா ஹால். ஏதோ உட்கார 2 சேரை விட்டு போயிருக்கான். டேய், ஹால் நல்லா பெருசாவே இருக்கு. நாங்க 2 பேரும் சடுகுடுவே ஆடலாம் போல இருக்கு. சடுகுடு ஓட நிறுத்திக்குவோம். வேற எந்த விளையாட்டும் வேண்டாம். நெக்ஸ்ட். இதுதான் உங்க பெட்ரூம். வசதியா டபுள் காட்டு விட்டுட்டு போயிருக்கான். இது எதுக்குங்க? இழுத்து மூடிடலாம். மூடு விழா உடனே எதுக்கு? அதெல்லாம் அபசகுணம். அதுக்கு இல்லைங்க. ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன். ஏதோ உங்களை மறந்து நீங்களும் என் பக்கத்துல உட்காருவீங்க. ஏதோ என்ன மறந்து நான் களைப்புல சாய்வேன். ஏதோ உங்களை மறந்து. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா வெளியே நிக்கிறேன். எதுக்கு இளமரவா காமரவா பேசணும்? நீங்க டீடைல்டாவே பேசுங்க. டேய் மறந்துட்டியா? நான் ஸ்ட்ரிக்ட் பேச்சுலர், அவ ஸ்ட்ரிக்ட் பேச்சுலி. we are friends, that's all. அவ பெட்ரூம்லனா நான் ஹால்ல, நான் பெட்ரூம்லனா அவ ஹால்ல. அவ்வளவுதான். பாப்பமே உங்க வைராக்கியத்தையும். கமான். இதுதான் உங்க கிச்சன். ஹை, பெருசா இருக்கே. நல்லதா இருக்கு. வெரி குட். சமையல் பாத்திர சாமான்லாம் வாங்கி போட்டா இவ சமைச்சிட்டு போறா. சமையலா? நானா? எனக்கு சாப்பிடதான் தெரியும். போச்சுடா. இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுத்த வேண்டியதுதான். 1 மினிட். ஃபைனான்சியல் பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். 100, 200, 300, 400, 500. அடேங்க அப்பா. ஏய், இப்போ 1400 சொச்ச ரூபா இருக்கு. முதல் வேலையா இவளுக்கு Dress எடுக்கணும். எனக்கு எதுக்குங்க Dress? ஐயோ, இங்க வா. உனக்கு எதுக்குங்க Dress? அப்போ Dressே போடாம நிக்கிறேங்கறியா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. சீ. அப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? டேய் திலீப், நீ விசில் அடிக்கிற அளவுக்கு இங்க எந்த சீனும் நடந்துடல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரகசிய ஆலோசனை, அவ்வளவுதான். அது சரி, இப்போ இவளுக்கு Dress எடுத்தது போக மிச்சம் ஒரு 600 ரூபாய் இருக்குதுன்னு வை. அதுல நாங்க எவ்வளவு நாள் காலம் தள்ள முடியும்? கண்ணா, அது அதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு. சாதாரண சாரதா கஃபேக்கு போனேன். 2 இட்லி 45 பைசா, காஃபி 60 பைசா. அதுவே மெர்ரி லேண்ட்ஸ், ஜாலி லேண்ட்ஸ்னு போனேன்னு வை, பளபளன்னு டேபிள் தான் இருக்கும். இட்லி 1 ரூபா, காஃபி 1 ரூபா. தப்பி தவறி ஏசி ரூம், பெரிய ஹோட்டல்னு போனேன், கொன்னா ஒண்ணு. இட்லி 3 ரூபா, காஃபி 4 ரூபா. எங்க போற? டேய் திலீப், வசதியாவே வளர்ந்துட்டேனா? இனிமேதான் ஒவ்வொன்னா பழகிக்கணும். அது சரி, உனக்கு எப்படா ஆபீஸ்? எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்ப நான் இங்க இருப்பேன். கையெழுத்து போட மட்டும் ஆபீஸ்க்கு கரெக்டா போயிடுவேன். இத போட்டுட்டு வந்துடுறேன். See you. நித்யா, சல்வார் கமீஸ், புடவை பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு வேண்டிய துணி எடுத்துட்டேன். தையக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன சொல்றான்? அளவு வேணுங்கிறான். என்கிட்ட பழைய பிளவுஸ் இருக்கு. நான் வேணா தரட்டுமா? பிரச்சனையே அங்கதானே வருது. கிராமத்துல தச்சது லூஸ் லூஸா இருக்கும், டைட் ஃபிட்டிங்கா இருந்தாதான் எடுப்பா இருக்குங்கிறான். என்ன செய்யணுமா? அவனே வந்து அளவு எடுப்பேன்னா பல்ல உடப்பட்டா ராஸ்கல்னு அவன் டேப்ப பிடிக்கிட்டு வந்துட்டேன்.
நானே அளவெடுக்க. நீங்க அளவெடுக்க போறீங்களா? எஸ், ஆஃப்டர் நான் வேண்டாங்க, நான் பழைய பிளவுஸே தந்துடுறேன். வளர பொண்ணு அன்னைக்கு நிறைய மாறி இருக்கும்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, அப்ப நீயே அளவெடுக்க, ம். நான் எழுதிக்கிறேன். வெளியில போங்க. ம்? வெளியில போங்க. ம். என்னன்னு எழுத? இடுப்பு சுத்தளவு ஓஹோ. 32. இது எதோட சுத்தளவு? கழுத்துக்கு கீழே. அப்போ வயதுக்கு மேல. வெரி குட் வெரி குட்.